வணக்கம். இன்றைக்கி டே 8. ஆக்சுவலாக டே 8ல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பூசு வேலை பண்ணியிருக்காங்க. இந்த செப்டி டேங்க் ஏற்கனவே சொன்னது தான். அதுக்கு வந்து பூசு வேலை பண்ணாங்க. இப்போ பூசு வேலைக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, முன்னே யூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஆற்று மணல்லாம் இப்போ கிடைக்காததுனால பி சாண்ட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறாங்க புதுசாக. எம் சாண்டு அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு பி சாண்ட் வந்து இந்த மாதிரி பூசு வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அண்டு செகண்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நாங்கள் நேற்று போட்ட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்தில் இருக்கிற அந்த பில்லர், அந்த காலத்தை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல அகைன் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி காலையில் ஜேசிபி வந்து ஃபுல்லாக வந்து அந்த எடுத்த பள்ளத்தை வந்து திருப்பி அடைச்சி ஃபுல்லாக மண் போட்டுட்டு, அந்த மண் போட்டது மட்டும் இல்லாமல் சுற்றி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மண் எல்லா காலத்துக்கும் சுற்றி இருக்கிற எல்லா காலங்களுக்கும் மண் போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கூர் ஆடுறன்னு சொல்லுவாங்க. கூர் ஆடுறது என்னென்னா தண்ணியை விட்டுட்டு ஃபுல்லாக அந்த 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 மண் வந்து ஃபுல்லாக போய் டைட்டன் ஆகணும், சாயில் டைட்டன் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, தண்ணி விட்டுட்டு கட்டபராஸை வச்சு குத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் கூர் ஆடுறதுன்னு ஃபஸ்ட்டு பேஸு காலத்துக்கு சுற்றி அந்த மாதிரி பண்ணாங்க. ஆக்சுவலாக இதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு வந்து தண்ணி இல்லாத காரணத்தினால, அது மீன் கரண்ட் இல்லாத காரணத்தினால தண்ணி வாட்டர் டேங்க் வச்சு பண்ணதுனால எங்களுக்கு சுற்றி என்ன ஆச்சுன்னா 6000 லிட்டர் டேங்க் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த 6000 லிட்டர் டேங்க்ன்றது ஃபஸ்ட்டு இங்கேயே தண்ணி விட்டுட்டு போனால் 1500 சொன்னாங்க. அதே ஒரு நாள் ஃபுல் தண்ணியை விட்டுட்டு அன்றைக்கே கொடுத்துட்டோன்னா 1500. இல்லை 2 நாள் ஒரு நாள் வச்சுக்கணுன்னா அதுக்கு 2000 வாடகைன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அதுக்கு தண்ணிக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த 6000 லிட்டர்ஸ் தண்ணின்றது எதுக்கு மட்டுமே தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த காலங்களில் இருக்கிற அந்த மண்ணை உள்ளே விட்டுட்டு அந்த மண்ணை நிரப்பிட்டு அதை கூறாடுறதுக்கு பயன்படுத்தணும் இல்லைங்களா ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கே யூஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இந்த சைட்லலாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், இது உள்ள மண் போட்டு ஃபுல்லாக தண்ணி தான் ஊற்றி ஃபுல்லாக கூறாடினாங்க. ஸோ அந்த கூறாடினது கான்செப்டுக்காகவே மொத்தம் பார்த்திங்கன்னா முழுக்க அந்த 6000 லிட்டர்ஸ், அதாவது 2000 இல்லாமல் 1500 ருபீஸ் ஆச்சு ஆக்சுவலாக அதுக்கு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து முழுக்க இந்த கூர் ஆர்டர்ன்ற கான்செப்டுக்காகவே, இந்த சுற்றி இருக்கிற காலத்துக்காகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அதனால தான் சொல்கிறது, நம்ம வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி மெட்டல் இருக்கணும்னா மெயின் ப்ளூ மெட்டல்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அண்ட் அக்ரிகேட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜல்லியும் அந்த எம்சாண்டும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அதுதான் திருப்பி சொல்கிறது, எங்களோட படிப்பினை என்னென்னா, நீங்கள் ஃப்ளாட்ஸ் எங்கே வாங்கினாலுமே அந்த ஃப்ளாட்டை சுற்றி ஏதாவது கரண்ட்டு கம்பம் இருக்கா, அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கா, அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு வாங்க. என்ன தான் டிடிசிபி அப்ரூவ்டாக இருந்தால் கூட இந்த லேண்ட் வந்து பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு. பட் அப்படி இருந்தோம் ரேராக அப்படின்ற கான்செப்ட்ஸ்லாம் அதெல்லாமே அப்ரூவ் ஆனாலும் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ கரண்ட் இல்லாமல் இந்த